அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து உற்று நோக்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும், அரசியல் அரசியல் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் உங்கள் பரணி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழகத்துடைய உள்நாட்டு உற்பத்தி, அதாவது உள் மாநில உற்பத்தின்னு சொல்லலாம். ஜிஎஸ்பிடி ரேட் வந்து பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற வட மாநிலங்களை விட மிகவும் சரிஞ்சிருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2022. இது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கவர்மெண்ட்டோடைய நிர்வாக சீர்கேட்டை வந்து குறிக்குதுன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள் முன்னாடி இருந்த 10 ஆண்டுகளில் தமிழகம் வந்து மேலோங்கி இருந்தது. எல்லா துறையிலுமே முன்னேறிய மாநிலமாக தமிழகம் இருந்த நிலையை நீங்கள் வந்து படிப்படியாக வந்து மாறி தமிழகம் சீர்கேட்டு கொண்டு இருக்கிறத வந்து இது எடுத்துக்காட்டுது. இனியும் வந்து தமிழக மக்கள் விழித்துக் கொள்ளாமல் 2024 நான் வந்து திமுகவுக்கு வாக்களிப்பேன், திமுக கூட்டணிகளுக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு யாருன்னா போய் வாக்களிச்சிங்கன்னா தமிழகத்தோடைய நிலைமை வந்து கேள்விக்குறியாயிடும்னு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் வந்து வடநாட்டுக்காரங்க வந்து வடநாட்டு நம் சகோதரர்களே எடுத்துக்கலாம். அவங்க இங்கே வந்து வேலை செய்யும் பொழுது அவங்கள வந்து அங்கே வேலை இல்லை, இங்கே வந்து வேலை செய்கிறோம், நம்ம பெருமையாக நினச்சிக்கிறோம். அது நிலைமை வந்து மாறும்னு நினைக்கிறேன். நாம் வந்து அங்கே போய் வேலை செய்ய வேண்டிய நிலைமையாக வந்துடுவோம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு உற்பத்தி வந்து சரிஞ்சிட்டே போகுது தமிழ் மாநிலத்துடையது. இந்த கவர்மெண்ட் வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. ஆட்சி வரதுக்கு முன்னாடி வந்து நான் நிதிநிலையை வந்து சீராக்கிடுவேன்ட்டு. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் வந்து 10 வருடங்கள் விட்டுட்டு செல்லும் பொழுது எப்படி சொல்லலாம், 3 லட்சம் கோடி கிட்ட வந்து கடன் வாங்கியிருந்தாங்க. அது எப்படி சொல்லலாம், 10 ஆண்டுகள் கடன். அது இல்லாமல் வந்து இவங்க ஏற்கனவே வந்து திமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போது 1 லட்சம் கோடி கிட்ட வந்து கடனை விட்டுட்டு போனாங்க. அதோட கண்டினியூஷனாக கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். சரிங்களா? அது வந்து 10 வருஷம். இந்த 10 வருஷத்தில் உன்னிப்பாக கவனிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனான்றத பேரிடி வந்தது. 2019 கிட்ட வந்து பேரிடி ஆரம்பிச்சது. தமிழ்நாடே வந்து ஒட்டுமொத்த உலகமே ஸ்தம்பித்தது, தமிழ்நாடும் ஸ்தம்பித்தது. அதனால வந்து அந்த நிதி பற்றாக்குறை வந்து அதிகரித்ததில் வந்து எந்தவித இஷ்யூவும் இல்லை. எப்படி சொல்ல போனோம்னா, ஏன்னா வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். தமிழக கவர்மெண்ட்டுக்கான வருவாய் குறைந்ததாக இருந்தது. அதனால கடன் விகிதம் வந்து ஏறது வந்து சர்வசாதாரணம் தான். அப்படி இருக்க பட்சத்திலே வந்து தமிழ்நாடு அரசு முந்தைய இருந்த அஇஅதிமுக 3 லட்சம் கோடியோட விட்டுட்டு போன கடன் வந்து இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துலேயே வந்து 2 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. இன்னுமே வந்து இந்த வருஷத்துக்கே வந்து 87,000 கோடி வந்து இன்னும் கடன் வாங்க போறாங்களாம். இல்லை, ஏற்கனவே வந்து 87,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. இன்னும் வந்து 37,000 கோடி வந்து இந்த வருஷமே வந்து கடன் வாங்க போறாங்களாம். அப்போ கடன் மேல கடன் வந்து இந்த அரசு வாங்கிட்டே இருக்கு. சரி, கடன் வாங்குறாங்க. இதோட ப்ராக்ரஸ் வந்து ஒன்று ஃபேக்ட்ரியில் காட்டணும், இல்லை தொழில் வளர்ச்சியில எங்கேயுமே இல்லை இந்த ப்ராக்ரஸ். அதே மாதிரி வந்து மக்கள் பள்ளியில் வந்து பள்ளி கல்வித்துறையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, ஏதோ ஒரு திட்டம் வந்து ஃபவுண்டேஷன் திட்டங்கள், அதாவது புதுசாக வந்து பாலங்கள் கட்டுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதோ ஒரு மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தாலும் அதுவும் இல்லை. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் கடன் மேலே கடன் வாங்குதுன்னு உன்னிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆடியோ வைரல் ஆச்சு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 30,000 கோடி ஆடியோ, 60,000 கோடி ஆடியோ. ரெண்டுமே வந்து இன்னைக்கு மௌனமாக தான் இருக்காங்க திமுக அரசும் திமுக சார்ந்தவர்களும். அதுக்கான விளக்கம் வந்து சமூக வழியிலே யாருமே இல்லை. திமுக கூட்டணி கட்சிகளும் இதை பற்றி பேசவும் இல்லை யாருமே. சரி, அது வந்து பொய்யாவே இருந்துட்டு போட்டோம். அதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து விளக்கமாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த விளக்கமும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்து 4,000 கோடியில் வந்து பேக்கேஜ் ஒன்று முடிச்சாங்க, மழைநீர் வடிகால் பேக்கேஜ். அதுவும் வந்து ஃபெயிலியரான பேக்கேஜ் ஆயிடுச்சு. அதனால வந்து இவங்க கடன் வாங்குற கடன் எங்கே போகுது? இவங்க வந்து இன்னொன்று சொல்ல போனால், போக்குவரத்து துறையில் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நான் புதிய பேருந்து வாங்குறோன்ட்டு நிதிநிலையில் வந்து சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரையும் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு புது பஸ்ஸுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணதா வந்து இல்லை. ஏற்கனவே இருந்த பஸ்ஸை ரீஃபர்னிஷ்டு பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குற அந்த ப்ளூ கலர் பஸ் புதுசாக இருக்கிறதும் மஞ்சள் கலரில் இருக்கிறதும் அந்த ரீஃபர்னிஷ்டு பஸ் தான். அப்படி இருக்க பட்சத்தில் தமிழ்நாடு அரசு வாங்குற கடன் யாருக்கு எப்படி போகுதுன்றத மக்கள் வந்து உணர்ந்தே ஆகணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024 தேர்தல் வந்து நீங்கள் ஓட்டு போடுறது வந்து இந்த திமுக அரசுக்கு பெரிய இடியா இருக்கணும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படியோ வந்து ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம வந்து 10 வருஷம் கழிச்சு எப்படியோ வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம் நம்பிக்கையில தான் வந்து எங்க பார்த்தாலுமே வந்து இன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி பேர்லேயே வந்து திட்டங்கள் தரப்பதும் அந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு பயனளிக்குதா இல்லையான்னு இவங்க யோசிக்கிறது இல்லை. ஆனால் அவசர கதியில் கேளம்பாக்கம் விஷயம் எடுத்துக்கிட்டா கூட அவசர கதியில் திறக்கப்பட்டதான் கேளம்பாக்கம் பேருந்து நிலையம். இங்க வந்து அங்க இருக்க மக்களும் அவதிப்படுறாங்க. சென்னையில இருந்து கோயம்பேட்டுல இருந்து அங்க போற மக்களும் அவதிப்படுறாங்க. இப்ப கோயம்பேட்டுல வந்து ஏதோ ஒரு பெரிய திட்டம் வருதான், மால் வருதுன்னு சில பேர் சொல்றாங்க, லூடு மால்ன்றாங்க. அது என்னன்னு கவர்மெண்ட் தான் கிளாரிஃபை பண்ணும்.
நீங்கள் நிதி பற்றாக்குறையில் இருக்கும் பட்சத்தில் வந்து எதுக்கு அவசரமாக ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க? பெரிய முதலீடு ஏன் செய்கிறீங்க? மக்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருந்தாலும் சரி அதுவும் இல்லை, ஃபேக்ட்ரிஸ் எடுத்திருந்தாலும் சரி அதுவும் இல்லை. இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் வந்து தமிழ்நாட்டுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தி வந்து கடந்த ஆட்சி காலத்தோட பின்தங்கி வடநாட்டோட கம்மியாக இருக்குது? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னு சொல்ல போகிறோன்னா, எதுக்கு எடுத்தாலுமே வந்து நாங்கள் வந்து பீகார் ஸ்டேட்டோட டெவலப்டு ஸ்டேட்டு, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாத்தோட டெவலப்டு ஸ்டேட்னு வந்து பொய்யான பிம்பத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு போய் சொல்கிறீங்க. அந்த பிம்பம் வந்து உடைய வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருந்திருக்கு, இப்போ வந்துருச்சு. ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எதுவுமே செய்யாமல் வந்து ஏற்கனவே கடந்த ஆட்சி செஞ்ச சாதனைகளை உங்கள் ஆட்சியில் செஞ்ச ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால வந்து தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியோ தமிழ்நாட்டோட ஜிடிபியோ ஒன்றும் உயர்ந்துட போதில்லை. தயவுசெய்து இனி வர 2 ஆண்டு காலம் உங்களுக்கு ஆட்சி கையில் இருக்குன்னா தயவுசெய்து மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வாங்க. இனியும் வந்து முன்னாள் திமுக தலைவரான கலைஞர் கருணாநிதி பேரை வந்து எங்கெங்கெல்லாம் பப்ளிஷ் பண்ண முடியும்னே நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்காகாது. மக்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து மக்களுக்கான ஆட்சியை கொடுக்காத பட்சத்தில் திமுக ஓரங்கட்டப்படும். கடந்த 10 வருடங்களாக எப்படி சொல்ல போனால் 2011 2021 தமிழ்நாட்டில் திமுக அரசு ஆட்சி அமைக்காத சூழ்நிலை இருந்தது. அந்த நிலை மீண்டும் வரலாம். குறிப்பாக சொல்ல போனால் 2011 16 வரை எதிர்கட்சி அந்தஸ்துல கூட திமுக இல்லை. அந்த நிலை மீண்டும் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது, வந்துடலாம். அதனால் வந்து நீங்கள் பயத்தோடு செயல்படுங்க. தயவு செய்து தமிழக இளைஞர்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க. இனியாவது தமிழ்நாட்டோட ஜிடிபியும் ஜிஎஸ்பிடியும் வந்து உயர்த்துங்கன்னு இந்த அரசு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்த அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள்.